Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு 10th math chapter 2 numbers and sequenceல exercise 2.5ல 12th sum பாருங்க. Find the ratio of 6th and 8th term. Ratio. Okay, ratio means ரெண்டு டாட் வச்சு எழுதுறதா ratio. 6th and 8th term கொடுத்துட்டாங்க. அப்ப TN formula of an AP is 7:9 isனா equal to அப்புறம். Then find the ratio of the 9th to 13th. 9th 2ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 9th to 13th டேர்ம் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு சின்ன க்ளூ டிஎன் டேர்ம்னு கொடுத்துட்டாங்க, ரேஷியோ கொடுத்துட்டாங்க, அண்ட் இஸ் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம எழுதலாம் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ நம்ம கோ டு சொல்யூஷன். எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு டேர்ம் எழுதிக்கோங்க. ரேஷியோனா ரெண்டு டாட்னு அர்த்தம், இந்த டாட்டுக்கு அர்த்தம் டிவைட்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 6, அதாவது T6 டிவைடட் பை T8 ஏன்னா டேர்ம்னு கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டு 7/9. அவங்க ரேஷியோ ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. வி ஹவ் ரைட் இன் டிவைட் ஃபார்மேட். டிஎன் ஃபார்முலா என்ன? டிஎன் ஈக்குவல் டு A + n - 1 × D. ஓகே, இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இந்த 6க்கு A + n-க்கு பதில் 6 - 1 × D டிவைடட் பை A + இந்த n இங்கே இருக்க n-க்கு பதில் 8 - 1 × D ஈக்குவல் டு 7/9 இருக்கும். இப்போ A + 5D divided by A + 7D equal to 7/9. Now we have to cross multiple. Okay, 9 into A + 5D and 7 into A + 7D. Okay, உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா ஒவ்வொரு டேர்முக்கும்? 9A + 9 5 are 45D. ஓகே, வேரியபிள்ஸ் இன்க்ளூட் ஆகுது, அதை கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. 7A + 7 7 are 49D. இப்போ இங்கே A எடுத்துட்டிங்கன்னா போத் சைட் வி ஹவ் டு சி A எதில் பிக்கஸ்ட்டாக இருக்குது, இந்த சைடு தான். ஸோ ரிமைனிங் A டேர்ம்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 9A - 7A. ஓகே, ஈக்குவல் டு, ஓகே இது இந்த D ஆன்சர் கொண்டு போயிருங்க. ஈக்குவல் டு கன்சைட் 49D - 45D. 9Aலேருந்து 7A செப்பரேட் பண்ணால் 9லேருந்து 7 செப்பரேட், A அப்படியே வேரியபிள்ஸ் போட்டுக்குங்க. 9லேருந்து 7 செப்பரேட் பண்ணால் 2 ஈக்குவல் டு 49லேருந்து இந்த D அப்படியே வேரியபிள் போட்டுக்கோங்க. 49லேருந்து 45 செப்பரேட் பண்ணால் ரிமைனிங் 4. நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம், A எடுத்துக்கலாம். அப்போ 4D மல்டிப்ளிகேஷனுக்கு டேர்ம் டிவைடில் வந்துடும். 2 1 2 are 2 2 2 are 4. அப்போ A ஈக்குவல் டு 2D. எங்கெங்கெல்லாம் A வருதோ அங்கே 2Dன்றது நம்ம அப்ளை பண்ணுன்றது கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 9th டேர்ம் டு 13th டேர்ம். ஓகே, இது நம்ம எழுதிக்கலாமா, ஃபைன் பண்ணிக்கலாமா? ஓகே, now 9th term to 13th term. அப்போ T9 divided by T13. T9க்கு அதே ஃபார்முலா தான். Tn equal to A + n - 1 × இதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம். A + 9 - 1 × D, A + 13 - 1 × D. ஓகே, A + 8D divided by A + 12D. ஆல்ரெடி நமக்கு A உடைய வேல்யூ தெரியும், இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். A வேல்யூ என்னமா? வேல்யூ ஆஃப் A ஈக்குவல் டு 2D. இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இந்த இதில். ஓகேவா? இங்கே A இருக்கா? 2D + 8D டிவைடட் பை Aக்கு பதில் 2D + 12D ஈக்குவல் டு 8 + D. வேரியபிள்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 8 + 2 10. இதில் வேரியபிள்ஸ் D அப்படியே போட்டுக்கோங்க. 12 + 2 14. இந்த D கேன்சல் பண்ணிடுங்க. 5 2 are 10, 7 2 are 14. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஃபார்மேட் தான் கேட்டிருக்காங்க. இந்த டிவைட் ஃபார்முலா இருக்குது, we have to write in a ratio format. 5:7. T19 to T13 equal to 5:7. இதுதான் இந்த சம் கூடிய ஃபார்முலா. ரொம்ப ஈஸியான சம் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. அங்கே டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. வித்தின் கொஷின்லேயே we have to find the solution. ஓகேவா? தேங்க்யூ. ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.